Hi students, welcome to our academy. இப்போ நம்ம 6th கடைசி டாபிக் கிளாஸ் வைஸ் ஓகே வகுப்பு 1 2 3 அதன் அடிப்படையில் இது மூணாவது 6th முடிய போகுது இதோட ஓகேங்களா. துணைப்பாடமும் இலக்கணமும் சேர்த்து இந்த ஒரே வீடியோல நம்ம முடிக்க போறோம். ஓகே ஆல்ரெடி இப்போ வந்து உரைநடை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஆல்ரெடி செய்யுள் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் வீடியோல வகுப்பு 1 அடுத்து வகுப்பு 2 உரைநடை, அப்புறம் வந்து வகுப்பு 3 நம்ம 6th முடிக்க போறோம் துணைப்பாட இலக்கணம். அதோட கொஸ்டின் நாளைக்கு ஆஸ் யூஷுவல் வரப்போகுது சரிங்களா. ரைட், இப்போ கனவு பழித்தது இதுதான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் துணைப்பாடத்துடைய துணைப்பாடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கதையை மையப்படுத்தி இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் துணைப்பாடம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கதையை மையப்படுத்தி இருக்கும். அப்படி இல்லைனாலும் துணைப்பாடத்திலையும் ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கை வரலாறா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மெயினா அது ஒரு ஸ்டோரி மாதிரி அழகா கொடுத்துருப்பாங்க, வேற எதுவுமே இருக்காது. அதுவும் 6th 7th இருக்க துணைப்பாடங்கள்லாம் ஒண்ணுமே இருக்காது, சப்பையா இருக்கும். ஒரு சில இடத்துல இந்த தமிழ் கொட்டேஷன் தமிழோடைய வரிகள் இருக்கும், அது மட்டும் தான் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். மீதி தான் கதைகளை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அதான் சாதாரண கதைகளாக தான் இருக்கும். ஓகே துணைப்பாடத்துடைய தன்மையே என்னன்னா நம்ம மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கதை எழுதும் தன்மையையும் கதையையும் அந்த கற்பனை திறனை உருவாக்கணும், அதுக்காக துணைப்பாடமே வச்சிருக்காங்க. ஓகே இப்போ கனவு பழித்தது இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த துணை பாடம். இதுல அறிவியல் செய்தி கூறும் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்ல அதாவது எல்லாமே இருக்குது தமிழ்ல. ஓகே அறிவியலை பத்தி பேசுறாங்க, அதாவது ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க, எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் எந்த இலக்கியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முல்லைப்பாட்டில் இருக்குது, பரிபாடல் இருக்குது, திருக்குறளே இருக்குது, கார் 40 திருப்பாவை இந்த நூல்கள் எல்லாத்திலையும் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் கூறப்படுகிறது. அதே மாதிரி சிறுபான்ற்று படைகள்ல கோள்கள் சார்ந்த கருத்துக்கள் கூறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th புக் சோசியல் புக்ல கொடுத்துருப்பாங்க. தமிழ் புக் கொடுக்குறது 6th சோசியல் புக்ல சிறுபான்ற்று படை அப்படிங்கிற ஒரு நூலில் கோள்கள் குறித்து அதாவது விண்வெளி குறித்து அதிகமான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. ஓகே நம்ம இப்போதான் சேட்டலைட் வச்சு 8 கோள்கள் ஒரு சூரியனை மையமாச்சு சுத்துது அதான் சொல்றோம். ஆனால் அப்பவே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சூரியனை நடுவில் வச்சுக்கிட்டு நவகிரகங்கள் தான் அப்பவே நமக்கு வந்து சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த நூல்கள் தான் அறிவியல் கருத்துக்களே சொல்லுது. ஓகே முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார் 40 திருப்பாவை. அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வெண்ணிற ஊசியால் வீரரின் காயம் தைக்கப்பட்ட செய்தி கூறும் நூல் என்ன? பதிற்று 10. அதாவது வீரருக்கு ஓகே படை வீரருக்கு காயம் ஏற்பட்டிருக்காம அந்த காயத்தை வெள்ளை நிற ஊசியால் வந்து தச்சிருக்காங்களாமா. நம்ம இப்போ பண்றோம் தையெல்லாம் போடுறோம் பாருங்க சயின்டிபிக்கா, அதெல்லாம் அந்த காலங்களிலேயே மருத்துவர்கள் வந்து நம்ம தமிழ் மருத்துவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிற ஊசியால் அதாவது வீரருடைய காயம் தைக்கப்பட்ட இப்போ மண்டலாம் உடஞ்சா 7 தையல் போட்டிருக்காங்க, 8 தையல் போட்டாங்க, மூஞ்சில தான் ஸ்கிராட்ச் விழுந்தா 9 தையல் சொல்றோமா. இதெல்லாம் அந்த காலங்களிலேயே தமிழர்கள் மருத்துவங்க முறையில பின்பற்றிருக்காங்க, அதுதான் சொல்றாங்க. அதை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பதிற்று 10. பதிற்று 10 சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஔவையாருடைய மிக முக்கியமான ஒரு கொட்டேஷன். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஆழ அமுக்கி முகக்கினும் அதாவது நல்ல ஆழமா அமுக்கி முகக்கினும் கோர்றது தண்ணி கோர்றது. ஓகே ஆழ்கடல் நீர் நாளினாலும் தண்ணி அந்த நீர் உருவாகக்கூடிய இடம் தான் முகவாது நாளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் வரியை பாடியது யாருன்னா ஔவையார், ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஔவையார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்த உடனே ஔவையாரை பத்தி நம்ம செய்யுள் என்னெல்லாம் படிச்சோம். ஔவையார் எழுதிய நூல்கள் என்ன? நல்வரி, மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சுடி, இந்த எல்லா நூல்களையும் வந்து இருப்பேன். அதாவது மன்னனும் மாசற்ற கற்றோனும் அப்படி சொல்ற பாடல் வரிகளும் ஔவையாருடைய பாடல் வரிகள். ஓகேவா? அப்ப ஔவையாருக்கு 2 பாடல் வரையும் பொதுக்கி படிச்சிருக்கோம். மன்னனும் மாசற்ற கவிஞனும் சரி மன்னனும் மாசற்ற கற்றோனும் சொல்லிட்டு செய்யுது ஒரு பாடல் வரி. இங்க ஆழ அமுக்கி முகக்கினும், அப்போ ஒரு குடத்தை வச்சு ஒரு குடத்துக்குள்ள தண்ணி அந்த குடத்தை முக்கி ஆழ முக்கி தண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறது யார் தான் எடுப்பா? ஆண்கள் எடுப்பாங்களா தண்ணி, பெண்கள் எடுப்பாங்களா? பெண்கள் தான் தண்ணி குடம் வந்து எட்டு வருவாங்க. அப்போ பெண் புலவர் தான் இங்க பேசுறாங்க ஔவையார், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சிம்பிளா ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ கீழே ஆப்ஷன்ஸ்ல இந்த இதை கொடுத்துட்டு 4 புலவர் கொடுத்துக்கலாம். மேபி அதுல வந்து ஆண் பால் புலவர்கள் கூட இருக்கலாம். ஆண் பால் புலவர்களை ஒமிட் பண்ணிருங்க, பெண் பால் புலவர்களை மட்டும் வச்சுக்கோங்க. ஈஸியா ஓரளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே இப்போ குடத்தை வச்சு கோருது பெண்கள் தான் கோருவாங்க. பெண் புலவர் தான் யாரு? நம்மளுடைய ஔவையார். அடுத்து பாருங்க சுறாமீன். அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது. ஓகே கடல்ல போயிட்டு நீந்தக்கூடிய மக்களுக்கு சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை, ஓகே சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெறும் நூல் நற்றிணை. ஓகே எதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன், எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு. ஓகே கடல்ல வந்து நீந்தி முத்து எடுப்பாங்க, அப்புறம் வந்து கடல்ல நீந்தி ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில தேவைகளுக்காக போவாங்க. இப்படிதான் போகும்பொழுது என்ன ஆகும்னா கடல் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு உயிர் மீனான சுறாமீன் என்ன பண்ணதுன்னா நம்ம தாக்கி
அவனுக்கு வந்து காயம் ஏற்படுது. அந்த சுறாமீன் தாக்கிய காயத்தை நரம்பினால் தச்சிருக்காங்க. எதனால் தச்சிருக்காங்க? நரம்பினால் தச்சிருக்காங்களாமா. அப்போ அந்த நரம்பினால் தச்ச விஷயத்த எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நற்றிணை அப்படி சொல்லக்கூடிய நூல் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நரம்பு தச்ச விஷயம் எந்த நூல்ல கொடுத்திருப்பாங்க? நரம்பு தச்ச விஷயத்தை எந்த நூல் கொடுத்திருப்பாங்க? நற்றிணையில கொடுத்திருப்பாங்க. நரம்பு தச்ச விஷயத்தை நற்றிணை கொடுத்திருப்பாங்க. நற்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நரம்புங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பாடல் வரி வந்தாலே கண்ணை மூடிட்டு நற்றிணை போட்டுறணும். அவ்வளவுதான். இந்த பாடல் வரி ஞாபகம் வச்சுக்கணும். நரம்பினால் பாடல் வரி நான் இப்ப சொல்ல போறேன். ஓகே, நரம்புங்கிற வார்த்தை ஞாபகம் வந்தாலே பாடலில் வந்தாலே எந்த நூல்? நற்றிணை நற்றிணை நற்றிணை. அவ்வளவுதான், மறக்கக்கூடாது. அடுத்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள், அதாவது தமிழ் மீடியம் படிச்சாதான் எனக்கு எஸ்எஸ்சி தேர்வு பாஸ் பண்ண முடியாது. தமிழ் படிச்சிருக்கேன், எனக்கு அதனால ஐஏஎஸ் ஆக முடியாது. தமிழில் படிச்சதுனால நான் வந்து சயின்டிஸ்ட் ஆக முடியாது. தமிழில் படிச்சதுனால நான் வந்து இன்ஜினியரிங் கூட படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் உருடா விடுவாங்க. அப்படிதான் எதுவுமே கிடையாது. தமிழ் மீடியத்தில் படிச்சும் எவ்வளவோ பேர் பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஓகேவா? அது ஒரு சில பேர் சொல்றாங்க பாருங்க, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் சயின்டிஸ்ட் தான் இருக்கிறாங்க. யாரு? நம்மளுடைய ஒரு பெரும் தலைவர் யாரு? நம்மளுடைய அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, கே சிவன். ஓகே, இவங்க 3 பேரும் இஸ்ரோ சம்பந்தமான நபர்கள். இவங்க 3 பேரும் அவங்களுடைய பள்ளியிலேயே தமிழ் மீடியத்தில் தான் பயின்றவர்கள். ஓகே, தமிழில் பயின்று எவ்வளோ பெரிய நிறுவனம் இஸ்ரோ தான். அதுக்கு தலைமையாகவும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காரு நம்மளுடைய அப்துல் கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ரைட், முடிஞ்சது. அப்போ தமிழில் பயின்ற அறிவியறிஞர்கள் தான் இவங்க 3 பேர். அடுத்த பிறகு தொல்காப்பியத்தோடைய ஒரு முக்கியமான பாடல் வரி. அதாவது நம்ம பஞ்சபூதங்கள்னு எதெல்லாம் சொல்லுவோம்? நிலத்தை சொல்லுவோம், நீரை சொல்லுவோம், காத்த சொல்லுவோம், ஆகாயத்தை சொல்லுவோம், நெருப்பை சொல்லுவோம். இதுதான் பஞ்சபூதங்கள் அப்படி சொல்லுவோம். இந்த பஞ்சபூதங்களையும் ஒரு பாடல் வரியில 2 வரியில அழகா நம்ம தொல்காப்பிய நூலை சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த பாடல் வரி. பார்க்கலாமா? பாருங்க. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும். சார், நிலம்னா லேண்டு, தீனா நெருப்பு, நீர்னா வந்து தண்ணி, என்ன சார் வலி அப்படின்னா காத்து, வலி மண்டலம் சொல்றோமா காத்து, விசும்பு அப்படின்னா தூய தமிழ்ல வானம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அதுதான் சொன்ன பஞ்சபூதங்களையும் இந்த வார்த்தையில சொல்லிட்டாங்க. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். அதுதான் சொல்றாங்க பாடல் வரியில. பாருங்க சயின்ஸ் எப்படி சொல்றாங்க பாருங்க. அதாவது இந்த 5 சேர்ந்ததுதான் நம்ம உலகமாமா. தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? உலகமே இருக்காது, முடிஞ்சு போச்சு. தீ நெருப்பு இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? உலகம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா நெருப்பு தேவை, முடிஞ்சு போச்சு. ஆகாயம் இல்லாம வாய்ப்பே இல்லை, நிலம் இல்லாம வாய்ப்பே இல்லை. இப்ப 5 பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதம், அதான் ஒரு பூதம் சொல்றாரு, அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா கூட நம்ம உலகம் இருக்காதுங்கிற பாடல் வரியில வந்து சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி பஞ்சபூதங்களை பத்தி பேசியிருந்தா அது எந்த நூல்? தொல்காப்பியம். நிலம் தீ நீர் வரி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படி சொல்றாரு தொல்காப்பிய நூல்ல குறிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட். கடல் நீர் முகந்த கம்மஞ்சூர் எரிதி. ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு பாடல் வரி. அடுத்து பாருங்க. கடல் நீர் முகந்த கம்மஞ்சூர் எரிதி அப்படிங்கிற பாடல் வரி எங்க இருக்கு? கார் 40 இடம்பெற்றுள்ளது. அப்ப கடல் நீர் அப்படிங்கிற வார்த்தை வந்தா கார் 40 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கார் 40. அடுத்து பாருங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு கபிலரை பாடிய ஒரு பாடல் வரி. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி. ஓகே, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் பாடியது அப்படி பார்த்தா கபிலர் பாடியது. ஓகே, எந்த நூல்ல? திருவள்ளுவ மாலை. அதாவது திருக்குறளை போற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை. அந்த திருவள்ளுவ மாலையில தான் கபிலர் வந்து இந்த பாடல் வரியை கூறுகிறார். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நற்றிணையில பாருங்க. நான் சொன்னேன் நற்றிணையில நரம்பு சம்பந்தமா, நரம்பை வச்சு தச்சு சம்பந்தமா ஒரு பாடல் சொன்னா வந்துட்டு பாருங்க, நரம்பின் வருதா? அப்போ கோட்டு சுறா மீன். ஓகே, கோட்டு சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மீனவர்கள் அந்த நெய்தல் திணையில வாழ்றவர்களை பரதவர் அப்படி சொல்லுவாங்க. அது பரதவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த கோட்டு சுறா மீன் தாக்கியதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த நரம்புன, ஓகே, என்ன நரம்பு? சுருங்கிய பகுதியை நரம்புனால தக்கிறாங்க. அதுதான் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அந்த நரம்புங்கிற வார்த்தை வந்தாலே கண்ணை மூடிட்டு போட்டுறணும். நற்றிணை சுறா மீன் தாக்குனதுனால போடுறாங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு கனவு பழித்ததோடைய ஒரு முக்கியமான துணைப்படம். கதைகள் நிறைய பேசியிருப்பாங்க, நம்ம கதைகள் தான் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடல் வரிகளை மட்டும் அழகாக முக்கியமான பாடல் வரிகளை மட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாமே முக்கியம். பாடல் வரிகள் நமக்கு குரூப் 4ல எந்த அளவு கேட்கிறாங்க உங்களுக்கு தெரியும். மற்ற எக்ஸாம்லையும் கேட்பாங்க, பிசி எஸ்ஐல கூட கேட்பாங்க அடுத்தடுத்து. ஓகேவா?
நெக்ஸ்ட் கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு கதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் கதை, ஓகேங்களா? இங்கிலீஷ் கதை. நான் அந்த புக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கிலீஷ் ஒரு ஃபேமஸான ஒரு கதை, ஓகே. நோபல் பரிசு கிடைச்சிருக்கு இந்த நூலுக்கு. அந்த புக்கு தான், அந்த கதையை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், ஓகே. பாருங்க, கிழவனும் கடலும் என்ற நூல் ஆங்கில புதினம், ஓகேவா? இது ஆங்கிலத்தில் வெளிவந்த ஒரு புதினம். கிழவனும் கடலும் ஒரு மொழிபெயர்ப்பு நூல், ஓகே. நம்ம எழுதியிருக்க கிழவனும் கடலும் ஒரு மொழிபெயர்ப்பு, தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இதுதான் அந்த இங்கிலீஷ் புக்கு. எர்னஸ்ட் ஹெமிங் அப்படின்னு சொல்றது. எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு, இது வேணா கேட்பாங்க, சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். யார் எழுதுனது இந்த நூலை, யார் வந்து நோபல் பரிசு பெற்றது? 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றாங்க. எதுக்காக? புதினத்தை, அதாவது நோபல் பரிசு வந்து அந்த லிட்ரேச்சருக்காக நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. அடுத்து பாருங்க, நூலகத்தை நோக்கி. நூலகத்தோடைய சிறப்பம்சத்தை குறித்து இந்த ஒரு துணைப்பாடம் சொல்லுது. நூலகம் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்தே லைப்ரரிக்கு போற பழக்கத்தையும் காலேஜ்லையும் லைப்ரரியே வச்சிருப்பாங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஏன் வைக்கணும் அப்படின்னா, லைப்ரரி புக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு மாணவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகும். அவங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குற இடமா இருக்கும். அப்போ அந்த லைப்ரரியை பற்றி 6th நம்ம படித்தாதான் அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம லைப்ரரி போக தோணும். ஆனால் இந்த காலத்து மக்கள் யாருமே லைப்ரரியே போகிறது கிடையாது. மாணவர்கள் யாருமே டிஜிட்டலாகவும் புக்காகவும் கிண்டல் வெர்ஷன்லையும் படிச்சுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கூடாது. அந்த புத்தகத்தை பேப்பர் மெட்டீரியலாக தொட்டு படிக்கிறது ஒரு தனி ஃபீல். சும்மா நம்ம மொபைலை பார்த்து படிக்கிறாங்க, படிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரல, படிக்கிறான். ஆனால் புத்தகத்தை அட்டையை பிடிச்சி இந்த பேப்பர் அப்படி அடுத்த பக்கம் திருப்பி அது படிக்கிறது ஒரு தனி விதமான ஒரு ஃபீல், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நூலகம் பற்றி சொல்கிறாங்க பாருங்க. முக்கியமான குறிப்புகளாக இதில் இருக்கும்பா. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய முதல் நூலகம் எது அப்படின்னா சீனாவில் உள்ளது. ஆசிய கண்டத்திலேயே பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படி அப்படின்னா சீனாவில் இருக்கு. அடுத்து பாருங்க, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய 2வது நூலகம் எங்க உள்ளது? சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். யோசிச்சு பாருங்க, ஓகே. ஆசியானா எவ்வளவு, எத்தனை நாடுகள் இருக்குது? இத்தனை நாடுல நம்ம ஊர், நம்ம நாட்டுல, நம்ம மாநிலத்துல, நம்மளுடைய தலைநகரம் சென்னையில அவ்வளோ பெரிய நூலகம் இருக்காம. ஆசிய கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம்னா எவ்வளோ பெரிய பெருமை. அதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். நான் காமிக்கிறேன் இமேஜ், ஓகேவா? எவ்வளோ பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க இமேஜ் இருக்கு. இதுதான் அண்ணா சென்ச்சுரி லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய நூலகம், ஓகே. கிட்டத்தட்ட நூலகத்துக்காகவே 8 மாடி இருக்கும். ஒவ்வொரு மாடியிலையும் என்னென்ன வகையான புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், ஓகே. இதுதான், ஓகே. கலைஞர் டைம்ல கட்டப்பட்டது. பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க பாயிண்ட் பார்த்துட்டு இது வரும். நூலக விதிகளை உருவாக்கிய முனைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. நூலக விதிகளை உருவாக்கிய ஒரு அறிஞர். இவர் தான் பார்த்தீங்கன்னா நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம வந்து தேசிய லைப்ரரி டேவா கொண்டாடுறோம், தேசிய நூலக தினமா கொண்டாடுறோம். என்ன டேல கொண்டாடுறோம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? அதாவது இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம நேஷனல் லைப்ரரி டேவா கொண்டாடுறோம், ஓகே. இவர் தான் வந்து அந்த விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் டிரைவ் பண்ணார். அடுத்து, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? முனைவர் அரங்கநாதன் தான். நான் சொன்னேன்ல, நூலகவியலுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி அப்படின்னாலே அது இவர் தான். பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்கள் படித்தறியும் நூல்கள் பிரைதி நூல்கள் சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 8th 9th இந்த டைம்ல படிக்கும் பொழுது எனக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சோசியல் சார், ஓகே. சோசியல் சார் பார்த்தீங்கன்னா பிளைண்ட், கண்ணு தெரியாத ஒரு சார், ஓகேங்களா? ஒரு 40-50 வயசு இருக்கும், ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் அவர் எப்படி தான் படிப்பாரு? அப்படி அந்த கிளாஸுக்கு வருவார். கிளாஸுக்கு வரும்போது எந்த புத்தகத்தையும் எட்டு வர மாட்டார். வந்து ஒரு லெசன் அப்படியே கண்ணெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் பாட்டுக்கு வந்து ஒரு ஆள் வந்து கூட்டு வருவாங்க, உட்காருவாங்க. அப்படி அவர் பாட்டுக்கு அந்த கதை, அந்த லெசன் என்ன சொல்ல வருது சொல்லிட்டு நம்மளை வந்து படிக்க சொல்லுவாங்க. இவ்வளோதான். அப்போ அவர் எப்படி படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்க்கும்போது அவருக்கு தனியாக ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க, ஓகே. அவருக்கு தனியாக ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் வந்து கண்ணு தெரியாதனால அதை தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்த்து படிக்கணும், ஓகேங்களா? தொட்டு பார்த்து அந்த சின்ன சின்ன ஹோலா இருக்கும். அந்த தொடம்போதே அந்த இந்த வார்த்தை, இந்த எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் புரியும், நமக்கெல்லாம் அது புரியாது. அதுக்குன்னு ஒரு கிளாஸஸ், அதுக்குன்னு நிறைய படிப்புகள் தான் இருக்குது, ஓகே. நீங்கள் பழைய புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கெலன் ஹெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வருவாங்க. அவங்க கூட கண்ணு தெரியாமல், வாய் பேச முடியாமல், காது கேட்காம அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த நூல் வச்சு தான் படிச்சிருப்பாங்க. அப்போ பிரைதி நூல்கள்னா கண்ணு தெரியாதவர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம், ஒரு நூல். பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோடைய மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்கு சொன்னா, அந்த 8 ஃப்ளோர்ல ஒவ்வொரு ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. தரைதான் கிரவுண்ட் ஃப்ளோர், மொத்தம் 9 ஃப்ளோர் அப்படி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல சொந்த நூல்கள் படிப்பகம், பிரைதி நூல்கள் இருக்கும். அதாவது
ஸ்டடி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் அண்ணா செஞ்சுரி லைப்ரரி போனீங்கன்னா நிறைய பேர் சென்னையில் வந்து யூபிஎஸ்சி தேர்வையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வையும் படிக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ரூமில் இருந்தால் படிக்க முடியாது, பசங்க தொந்தரவு பண்ணுவாங்க, ரிலாக்ஸாக இருக்காது, கஷ்டம் இருக்கும், அமைதியாக இருக்காது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, நேராக லஞ்சை கொண்டு போயிட்டு எங்கே போயிடுவாங்க, லைப்ரரி போயிடுவாங்க. காலையில் போய் டோக்கன் வாங்கணும். 100 பேருக்கு முதல்ல யார் வந்து டோக்கன் வாங்குறாங்களோ அந்த 100 பேருக்கு மட்டும் தான் படிக்க இடம் கொடுப்பாங்க. அப்போ அந்த 100 பேருக்கு தான் படிக்கணும். அவங்க ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்து அந்த 1 டே ஃபுல்லாக அவங்க வந்து படிச்சுக்குவாங்க. சொந்த புக்ஸை படிக்கிறவங்களுக்காக சொந்த நூல் படிவும் பிரைலி நூல்கள் படிக்கிறவங்களுக்கும் இருக்கும். அடுத்து முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்கள் இருக்கும். 2ஆம் தளத்தில் நம்மளுடைய தமிழ் நூல்கள் எக்கச்சக்கமான நூல்கள் இருக்குங்க தான். அடுத்து 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4ஆம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல். 5ல் கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ல் பொறியியல் வேளாண்மை திரைப்படம். 7வது வரலாறு சுற்றுலா. 8வது நூலகத்தின் நிர்வாக பிரிவு. இதில் நம்ம யாருமே போகக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் என்ட்ரி மட்டும்தான். ஓகே, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னே போட்டிருப்பாங்க. ஓகே, போங்க சென்னையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு நூலகத்துக்கு தான் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நூலகத்தில் இவ்வளோ புக்ஸ் இருக்குதா, இவ்வளோ செக்ஷன் இருக்குதாங்கிறது நமக்கு அங்கே தான் போய் தெரியும். சும்மா வந்து நம்ம சென்னையில் மாலுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், அங்கே தேட்டருக்கு போகிறோம், அதோடு இல்லாமல் போங்க, அதுக்கும் போங்க, இதுவும் ஒரு இடத்துல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்களேன். அதுதான் நம்ம சொல்கிறது. ஓகே, அப்போது 8 தளங்கள் இருக்குது. என்னென்ன இது லைட்டாக பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இதுதான் அந்த இமேஜ். அடுத்து பாருங்க, தமிழக அரசு தொடங்கியுள்ள நூலக திட்டத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடமாடும் நூலக திட்டம். ஓகே, இதான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கீம் தான் அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. ஓகே, குழந்தைகள் மகிழ்ச்சியாக படிக்க சென்ற செயற்கை மரம் அமைக்கப்பட்டுள்ள நூலகம்னா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக செயற்கையாகவே ஒரு மரத்தை உருவாக்கி அது கீழே படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாதி ஃபீலை உண்டு பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூல்களின் எண்ணிக்கை 50,000க்கு மேலே பிற நாடுகளிலிருந்து நூல்கள். ஓகே, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாரெல்லாம் நூலகத்தில் படித்து பெரிய பதவிக்கு போனாங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு பிரதமர், அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு எழுதியவர், காரல் மார்க்ஸ், ஓகே கம்யூனிசம் கொள்கையை உருவாக்கிய காரல் மார்க்ஸ், இவங்க எல்லாருமே லைப்ரரியில் படித்து தத்துவ ஞானிகளாக மாறினவங்க. சிறந்த நூலர்களுக்கு வழங்கப்படுகிற விருதுக்கு பெயர் என்ன அப்படின்னா டாக்டர் எஸ் அரங்கநாதன் விருது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பெயர்களில் விருது வழங்கப்படுவது உண்டு. அதன் அடிப்படையில் அரங்கநாதர் விருது சிறந்த நூலகருக்கான விருதாக வழங்கப்படுகிறது. அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம். ஓகே, நம்மளுடைய சிற்பக்கலை, தமிழ்நாட்டுடைய சிற்பக்கலையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு சிற்பக்கலை நம்மளுடைய பல்லவர்களுடைய சிற்பக்கலை. அந்த பல்லவர்களுடைய சிற்பக்கலையிலையும் குடைவரை கோவில்கள் ஆக சிறந்தது. அந்த குடைவரை கோவிலாக தான் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறோம், மாமல்லபுரம். அதுதான் மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இமேஜ் மாமல்லபுரத்துடைய ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கோயில் கட்டினது யாரு, என்ன வகையான சிற்பங்கள் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது பார்க்க போறோம். ஓகே, மற்போரில் சிறந்தவன் மாமல்லன் என்னும் பெயருடையவன் யார்? மாமல்லபுரத்தை கட்டிய மன்னர் நரசிம்மவர்மன். ஓகே, பல்லவ மன்னர்கள். இதை கட்டினது யாரு? பல்லவ மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிற்கால பல்லவர்கள் தான் கட்டியிருப்பாங்க. இதுல மற்போரில் சிறந்தவன் மாமல்லன், மகாபலிபுரத்தை கட்டினதுனால மாமல்லன் சொல்றாங்க, நரசிம்மவர்மன் ஞாபகம். அடுத்து ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் ரதம், அதுக்கு பேர் என்னன்னா ரத கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இமேஜ் காமிக்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்க, 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பெயர் என்ன? பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நரசிம்மவர்மனின் மாமல்லனின் காலம் என்ன? 7ஆம் நூற்றாண்டு தான் மாமல்லனுடைய காலமாக கருதப்படுகிறது. அடுத்து ஆகாய கங்கை ஓடி விழுவதை போலுள்ள பாறைகள் உள்ள இடம் மாமல்லபுரம். அதாவது அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாய கங்கை வந்து அப்படியே ஓடி விழுற மாதிரி ஒரு பாறை உறைஞ்சிருப்பாங்க. அது எங்க இருக்குது? மாமல்லபுரத்தில் இருக்குது. நரசிம்மவர்மனுடைய தந்தை யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். இவர் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி தோற்கடிப்பார். 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சதால் நரசிம்மவர்மன் கோவப்பட்டு 2ஆம் புலிகேசி அவங்க ஊர்லேயே போய் அடிப்பான். அதனால தான் நரசிம்மவர்மனுக்கு என்ன பட்டப்பெயர் இருக்குன்னா வதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பெயர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அர்ஜுனன் தபசு பாறையின் மற்றொரு பெயர் என்ன? பகிரீதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற ஒரு பாறையோட பேர் என்ன? பகிரீதன் தவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எதுனா மகாபலிபுரம் தான், மாமல்லபுரம் தான் சொல்றாங்க சிற்ப கலைக்கூடம். இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்பா. அர்ஜுனன் தபசுங்கிற ஒரு பாறைக்கு இன்னொரு பேர் என்ன? பகிரீதன் தவம். அடுத்து பாருங்க, சிற்பக்கலையில மொத்தம் எத்தனை? 4. 1 குடைவரை கோவில், ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி கோவில் கட்டியிருப்பாங்க. அடுத்து ஒற்றைக்கல் கோவில்கள், ஒரே கல்ல கோவில் கட்டியிருப்பாங்க. அடுத்து கட்டுமான கோவில், அது சாதாரணமாக பில்டிங் மாதிரி கட்டியிருப்பாங்க. அடுத்து புடைப்பு சிற்பங்கள், ஒரு பாறை எங்கேயாவது புடைஞ்சிருக்கும், அதை புடைக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க 4 வகை, இந்த மாதிரி 4 வகை சிற்பக்கலையும் இருக்கக்கூடிய ஒரே இடம், எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடிய ஒரே இடம்னா நம்ம ஊர் மகாபலிபுரம் தான். பாருங்க
4 வகை சிற்பங்கள் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். அடுத்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட பாறை அர்ஜுனன் தபசு. நான் சொன்ன பகிரீதன் தவம் அப்படி சொல்லக்கூடிய பாறை தான் எல்லா இமேஜையும் குடிச்சிருப்பாங்க. பாருங்க, மாமல்லபுரத்தில் நீங்க மகாபலிபுரம் போனீங்கன்னா என்ஜாய் பண்றதோடு மட்டும் இல்லாம இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அர்ஜுனன் தபசு, இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லிருந்தோம், பகிரீதன் தவம் அப்படின்னு சொல்லணும். பகிரீதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிகொகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இவ்வளோ விஷயங்கள் நீங்க மகாபலிபுரத்திலே பார்க்கலாம். அதுல நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 4-5 சிற்பங்கள், ஓகேவா, அதாவது ஒரு குடைவரை கோவில், கட்டுமான கோவில், எல்லாமே 5 வகையான சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் நமக்கு காமிக்கிறோம். இப்படிதான் இருக்கும் மகாபலிபுரம் போனீங்கன்னா. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து வேலு நாச்சியாரை பத்தி அடுத்து ஒரு நம்ம துணைப்படத்தில் ஒரு சில இடங்களில் கதை கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளுடைய வீரமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய வீரமங்கை, தமிழ்நாட்டிலிருந்து சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு வீரமங்கையாக கருதப்படக்கூடிய வேலு நாச்சியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த செல்லமுத்து மன்னர் அவங்களுடைய ஒரே பொண்ணு தான் வேலு நாச்சியார். 730 இருந்து 796 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய காலம் ராமநாதபுரத்தை ஆட்சி செல்லமுத்து மன்னருடைய ஒரே பொண்ணு. ஓகே, உங்களுக்கு சிலம்பம், குதிரை ஏற்றம், வால்போர், வில்பயிற்சி எல்லாமே தெரியும் வேலு நாச்சியாருக்கு. அதுக்கப்புறம் அவங்களை சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு மனம் முடித்து கொடுத்தாங்க வேலு நாச்சியார். அப்புறம் முத்துவடுகநாதருக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை நடக்கும்போது காளையர் கோவில் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல முத்துவடுகநாதர் கொன்றுவாங்க. ஓகே, முத்துவடுகநாதர் இறந்து போயிடுவார். ஓகே, எந்த பிளேஸ்ல, காளையர் கோவில் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் கணவனை இறந்து போன சும்மா விடுவாங்களா, அந்த வெறியும் அந்த வீரமும் இருக்கும்போது கொஞ்ச நாள் வெயிட் இருந்து, ஓகே, வெயிட் பண்ணி 8 வருடங்களுக்கு பின்பு ஆங்கிலேயர்கள் தோற்கடிப்பாங்க. அதுதான் அடுத்த கதை. சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் படைகளுக்கு பயிற்சி அளித்த இடம் திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மன்னருடைய ஆதரவு, கோபால நாயக்கர் மன்னருடைய ஆதரவு கேட்டு அங்கிருந்து ராணுவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் சிவகங்கையை மீட்டுவாங்க. ஓகே, மீட்டு எடுத்துருவாங்க. அதுக்கு மருது சகோதரர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சிவகங்கைக்கு உதவிய மன்னர்கள் மைசூர் ஹைதர் அலி மன்னர் உதவி பண்ணியிருப்பாரு, அப்புறம் மருது சகோதரர் உதவி பண்ணியிருப்பாங்க, திண்டுக்கல் கோபால நாயக்கர் உதவி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, சிவகங்கையுடைய மன்னர் தான் யார், இந்த முத்துவடுகநாதர், அது அவருடைய மனைவி. வேலு நாச்சியாருடைய அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர். இதுதான் ரொம்ப முக்கியம், யூனிக்கா இருக்குது, கேள்வி கேட்பாங்க. வேலு நாச்சியாருடைய அமைச்சர் பேர் என்ன, தாண்டவராயர். ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர்கள் மருது சகோதரர். சொன்னா சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 1780 தான் சிவகங்கையை வேலு நாச்சியார் மீட்டிருப்பாங்க. ஓகே, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், வேலு நாச்சியாரை தென்னாட்டின் ஜான்சி ராணி சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய இது பாருங்க, ஜான்சி ராணியே வேலு நாச்சியாருக்கு அப்புறம் தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா வேலு நாச்சியார் தென்னாட்டு ஜான்சி ராணியா, என்ன சொல்றது போங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர் யாரு, குயிலி. ஓகே, இவங்க ரொம்ப முக்கியமானவர். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த குடிது இருக்கும்ல, இராணுவ ஆயுதங்கள் அந்த இடத்துக்கே போயிட்டு தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ணி அவங்களுடைய ஆயுதங்களையும் அழிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாதம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 விஷயம். பாதம் என்ற கதையின் ஆசிரியர், அதாவது கதை தான் இருக்கும், ஆனால் சிம்பிளா முடிச்சிட்டோம். பாதம் என்ற கதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். தற்கால தமிழத்தை குறிப்பிடத்தக்கவர் எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் என்னும் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு தாவரங்களின் உரையாடல் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, லாஸ்டா முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதநேயம் சார்ந்த ஒரு கதையை சொல்றாங்க. ஓகே, மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின், ஓகே, தன் மகன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு, தன் மகன் அவனுடைய துடிக்கக்கூடிய இதயத்தை தானமாக தந்த இக்கால வள்ளல்கள் யாரு, அசோகன், புஷ்பாஞ்சலி. இவங்க 2 பேருக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த பையன் பேர் தான் ஹிதேந்திரன். அந்த பையனுடைய ஹார்ட்டை ஒரு சிறுமிக்கு கொடுத்துருப்பாங்க, டொனேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய விஷயம், யாருமே பண்ணாத விஷயம், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட துணைப்பாடு முடிஞ்சது. அடுத்து நம்ம இலக்கணம் பார்க்க போறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது இலக்கணம் பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி. ஃபர்ஸ்ட் இலக்கணம் நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் மட்டும்தான் புரிஞ்சு படிக்க வேண்டிய விஷயம். நீங்க செய்யற மனப்பாடம் பண்ணுங்க, உரைநடை மனப்பாடம் பண்ணுங்க, புரிஞ்சு படிக்கணும் தான் என்னுடைய அட்வைஸ். ஆனா ஒரு சில பேர் கேட்கறது கிடையாது, அதை உட்காந்து முட்டி மனப்பாடம் தான் பண்ணுவாங்க. ஆனா இலக்கணத்தை நீ மனப்பாடம் பண்ணால் கண்டிப்பா உனக்கு ஒரு சில கொஸ்டின் லாஸ் ஆகும், கண்டிப்பா தப்பு ஆகும். இலக்கணத்தை மனப்பாடம் பண்றது தப்பான ஸ்ட்ராட்டஜி. அதை புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது ஒரு கான்செப்ட், ஒரு மேக்ஸ் மாதிரி. ஓகே, நீங்க அதை அப்சர்வ் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுல நம்ம போட முடியும். உட்கார்ந்துக்கிட்டு அதையும் நம்ம இலக்கணம், ஒரு பன்மொழினா இது, வினைத்தொகைனா இப்படி அப்படி சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. நிறைய விஷயத்த அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு தான் புரியுது. 6th 7th
6th 7th இலக்கணம் தான் ரொம்ப பேசிக்கா இருக்கும், ஈஸியா தான் படிச்சிடலாம். ஓகேங்களா? 9th 8th 9th 10th இலக்கணம் தான் ரொம்ப டெப்தா இருக்கும், ரொம்ப புரிஞ்சு பிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா தமிழோடைய இலக்கணம். ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்க. இலக்கணம் வந்து மொத்தம் 5 வகையை நம்ம பிரிக்கிறோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 இலக்கணங்களாக சொல்றோம். எழுத்து அப்படின்னு சொல்லும் போது அது எண்ணு, பெயர், முறை, பிறப்பு, எப்படி பிறக்குது, அது என்ன உருவம், அது எத்தனை மாத்திரை, எத்தனை எழுத்துக்கள், எத்தனை போலி இருக்குது, பதம் என்ன, புணர்ச்சி என்ன, இதெல்லாம் வந்து எழுத்து இலக்கணத்துல படிப்போம். ஓகே, பகுபதம், பகாபதம், புணர்ச்சி, ஓகே, ஈறுகட்டு, எதிர்மறை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து எழுத்துல படிப்போம். சொல்ல பார்த்தீங்கன்னா அது என்ன சொல், இயற்சொல், திரிச்சொல், திசை சொல், வடச்சொல், பெயர் சொல். ஓகே, தெரியலன்னா நான் ஜூம் பண்றேன் பாருங்க. சொல்லுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அடுத்து பொருள் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா அகப்பொருள், புறப்பொருள் ரெண்டா பிரிப்பாங்க. அகப்பொருள் அகத்தினை, குறிஞ்சி, முதை, மருதனை, இதழ்பாலை, பெருந்திணை, கைக்கிளை சொல்லுவாங்க. புறப்பொருளை வெச்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, பாடான், வாகை, காஞ்சி இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து யாப்பு, இதுதான் ரொம்ப கஷ்டமானது. ஓகேங்களா? 9th 10th தான் வரும். அதாவது அசை, சீரு, தலை, அடி, தொடை இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகே, நிறைய விஷயம் இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்க. சார் ஐயோ படிச்ச மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, நல்ல டக்கு டக்குன்னு சொல்லணும். அணியில பார்த்தீங்கன்னா குண அணி, பொது அணி, அப்புறம் வந்து பொருள் அணி, சொல் பொருள் அணி, நிறைய விஷயங்கள் வரும். சொல் பொருள் பின்வரு அணி, பொருள் பின்வரு அணி, சொற்பொருள் பின்வரு அணி, நிறைய விஷயங்கள் வரும். ஓகே, இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து வகைகளோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்களுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும், தமிழ் எழுத்துக்கள் தமிழ் இலக்கணத்தோட வகையை பொறுத்த வரைக்கும் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு, அணி இப்போ நம்ம பார்த்தது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து இலக்கணத்தை பார்க்க போறோம். எழுத்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா அதுதான் முதல். எழுத்துக்கு அப்புறம் தான் சொல், சொல்லு தான் சேர்ந்தது தான் பொருள், அதாவது பொருள் தான் சேர்ந்தது யாப்பு, கடைசி தான் அந்த மொழிக்கு அணி. அணினா அழகுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேவா? 12 உயிரெழுத்துக்கள். பாதி பேருக்கு ஏதாவது தெரிஞ்சது நம்ம சொல்லிடுறோம். பாதி பசங்க கேட்டால் தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது, உயிர்மை எழுத்து என்ன, உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை, மெய் எழுத்துக்கள் எத்தனை, ஆயுத எழுத்துக்கள் எத்தனை, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தமிழனாக இருந்து இதை கூட தெரியலனா எப்படி? உயிரெழுத்துக்கள் மொத்தம் வந்து 12 எழுத்துக்கள் இருக்கு. அதுல குறில் 5 இருக்கு, நெடில் 7 இருக்கு. என்ன சார் குறில், நெடில்? ஃபார் எக்ஸாம்பிள் உயிரெழுத்துக்கள்ல ஆ, அடுத்து ஆ, இது நெடில். ஓகேங்களா? அந்த நீண்டு ஒழிக்குதுல, அதோடைய மாத்திரை அளவு நீடுதுல, அதனால இது நெடில் சொல்றோம். அதே மாதிரி இ, இது வந்து இ, இதெல்லாம் வந்து குறில் நெடில் சொல்லுவாங்க. ஏ, ஏ, இதெல்லாம் குறில் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நெடிலா மாறி. ஃபார் எக்ஸாம்பிள் அவ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ் அவ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒரே எழுத்து அவ் அப்படிதான் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நெடிலே நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? அப்போ 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது, 7 நெடில் எழுத்துக்கள் இருக்கு. அப்போ 12 உயிர் எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறோம்? 5 7 அப்படி பிரிக்கிறோம். இந்த பிரிவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெண்டையும் கூட்டினா தான் 12 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல்பாக கற்று வெளிப்படும் போது பிறப்பவை என்னது உயிரெழுத்துக்கள். இயல்பாக கற்கும் போது வரக்கூடியது தான் ஆனால் உயிரெழுத்துக்கள். கால அளவை குறிப்பதுதான் மாத்திரை. ஓகே, மாத்திரைனா என்ன? நம்ம சாப்பிட்ற மாத்திரை கிடையாது. ஓகே, இங்க என்னன்னா ஒரு எழுத்துக்களுடைய கால அளவை குறிப்பதற்காக தான் மாத்திரை சொல்லுவாங்க. ஒரு சில எழுத்துக்கள் 2 மாத்திரை ஒலிக்கும், ஒரு சில எழுத்துக்கள் 1 மாத்திரை தான் ஒலிக்கும், ஒரு சில எழுத்துக்கள் அரை மாத்திரை தான். ஃபார் எக்ஸாம்பிள் அக், இக், இங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள், இதெல்லாம் அரை மாத்திரை தான். அந்த ஒரு மாத்திரையிலையும் பாதி அளவு தான். சரி சார், மாத்திரை சொன்னீங்கன்னா அது எத்தனை செகண்ட், எத்தனை நிமிஷம், இதெல்லாம் நம்ம அளவு இருக்கா? எஸ் இருக்குது. செகண்ட் அப்படிதான் எதுவுமே சொல்லல. ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு முறை நம் கண் இமைத்தல் அப்படியோ, அப்படின்னா ஒரு நொடி, ஒரு கை நம்ம நொடித்தல், அதாவது ஒரு சொடக்கு விடுறோம்னு சொல்றோமா, அப்படின்னா கண்ணை அப்படி மூடி நம்ம திறக்கிறோமா, இந்த இதுதான் நம்ம மாத்திரை அப்படி சொல்லுவாங்க. என்ன சார் அப்போ ஏன் 1 செகண்ட் சொல்லாமா? சொல்லலாம். ஆனால் 1 செகண்டுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியானது தான். ஓகே, ரொம்ப கம்மியானதுன்னு சொல்ல வரல, 1 செகண்டுக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். ஓகே, கண்ணை மூடி கண்ணை திறக்கக்கூடிய விஷயம். ஓகே, 1 செகண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஒரு மாத்திரைனா நம்ம கண்ணை இமைக்கிறது இருக்குல்ல, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறோம், இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு மாத்திரை. அதே மாதிரி கையை அப்படி சொடக்கு போடுறோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நொடித்தல் அப்படி சொல்றோம், இதுதான் ஒரு மாத்திரை. அப்போ குறிலெழுத்துக்கள் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை அளவுல ஒலிக்கும். நெடிலெழுத்துக்கள் 2 மாத்திரை. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ஈ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இத்தனை 2 மாத்திரை வருதா? கண்ணு 2 தடவை நம்ம இமைச்சிடலாம். ஆ அப்படின்னா நம்ம 1 தடவை தான் இமைக்கிறோம். இதுதான் ஆக்சுவலா வந்து குறிலெழுத்துக்கள் எல்லாமே 1 மாத்திரையாகவும், நெடிலெழுத்துக்கள் தான் 2 மாத்திரையாகவும், மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்து நான் சொன்னா அக், அவ்வளவுதான். அக், கண்ணை மூடுறதுக்குள்ளே நம்ம அக்கு சொல்லி முடிச்சிடுறோம். அது அரை மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும், பேசிக்கான விஷயம். இதெல்லாம் தெரியாம நம்ம இலக்கணக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. ஓகே, குறில் நான் 1, நெடில் நான் 2, மெய் ஆயுதம்னா அரை, அவ்வளவுதான். ஓகே, அரை மாத்திரை அளவு. மாத்திரைனா ஒரு கண் இமைக்கிறது, ஒரு நொடி எடுத்து. அடுத்து பாருங்க, நம்ம எழுத்து இலக்கணத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம எல்லாம் படிக்கலாம் போறோம், இருந்தாலும் ஒரு இமேஜை நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்க, எழுத்துக்களை 2ஆ பிரிக்கிறாங்க.
ஒன்னு முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சார்பெழுத்துக்கள் சொல்லுவாங்க. சின்ன வயசுல நம்ம படிச்சதுதான். முதல் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்ததுதான் முதல் எழுத்துக்கள். 12 + 18 மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் என்ன சொல்றாங்க முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 உயிரெழுத்துக்களையும் 18 மெய்யெழுத்துக்களையும் சேர்ந்ததுதான் இந்த முதல் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, இந்த உயிரெழுத்தையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி தான் பிரிக்கிறாங்க? உயிர் குற்றெழுத்துக்கள், அதாவது குறிதெழுத்துக்கள், உயிர் நெட்டெழுத்துக்கள், நெடிலெழுத்துக்கள் சொன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஓகே, இது எல்லாமே உயிரெழுத்துக்கள்ல நெடிலெழுத்துக்கள். குறியெழுத்துக்கள்ல ஆ இ உ ஏ ஓ ஓ இவ்வளவுதான். ஓகே, 5 எழுத்துக்களாக குறியெழுத்துக்கள். இதெல்லாம் ஒரு மாத்திரையும் இதெல்லாம் 2 மாத்திரையும் ஒலிக்குது. ரைட், இது முடிஞ்சது. இது வந்து உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. பாருங்க, மெய்யெழுத்துக்கள் 18 3ஆ பிரிப்பாங்க. 6 6 6ஆ பிரிப்பாங்க. எப்படி சொல்றாங்க? அதோட உச்சரிப்பை பொறுத்து வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் கா அப்படி சொல்ல தொண்டையில இருந்து வரும், கா அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து மெல்லின எழுத்துக்கள் ஞனன நமன மூக்குல இருந்து வரும், அந்த வாய்ஸ் தான். ஓகேவா? இடையின எழுத்துக்கள் எரத வலத, ஓகே, தலையில இருந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த எழுத்துக்களுடைய பிறப்பிடத்தின் அடிப்படையில 18 எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறாங்க. அதுதான் கசட தபர, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள். ஞனன நமன அப்படி சொல்லுவாங்க. இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். இ இர் இல் இவ் இல் இல் இதற்கு எரத வலத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இடையின எழுத்துக்களாக 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகே, அதோடைய உச்சரிப்பு பிறக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை வந்து வேறுபடுகிறது. சார்பெழுத்து சொல்ல மாட்டேன். சார்பெழுத்து நம்ம அடுத்ததான் படிப்போம். உயிர் மெய்ய ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றாலப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படி சொல்லிட்டு ஒரு 10 வகைகளாக நம்ம படிக்கிறோம். அடுத்து பாருங்க, சொன்னாம எழுதி போட்டதான் இங்கேயும் இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 3 வகை: வல்லினம், மெல்லினம், இடையினம். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, அதாவது இந்த 6 எழுத்துக்களும் வன்மையாக ஒலிக்கின்றன, அதனால வல்லினம். இந்த 6 எழுத்துக்களும் மென்மையா ஒலிக்குது, அதனால இது மெல்லினம். ஓகே, இந்த 6 எழுத்துக்களும் வன்மையாக ஒலிக்கிறதுனால வந்து இது வன்மையாகவும் மென்மையும் இல்லாமல் இடைப்பட்ட, வன்மையும் இல்லாம மென்மையும் இல்லாம இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இடையினம் சொல்றாங்க. ஓகே, உயிர்மை எழுத்துக்கள் 2 வகையா படிக்கிறது. உயிர்மை குரில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உயிர்மை எழுத்துக்களை 2 வகையா படிக்கிறாங்க. உயிர்மை குரில், அதாவது உயிர்மை எழுத்துக்கள்னா க கா கி கி கு இதெல்லாம் போகுது, அது எல்லாமே. அதாவது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து வரக்கூடியதுதான் சொல்லுவாங்க. ஓகே, இக்கு ஈயும் சேர்ந்து என்னவா மாறும்? கி அப்படின்னு மாறுது. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா இத்தும் ஊ சேர்ந்து என்னவா மாறும்? தூ இப்படின்னு மாறும். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 2 எழுத்தும் சேர்ந்து வரக்கூடியதுதான் உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகே, அடுத்து பாருங்க, உயிர்மை குறில், உயிர்மை நெடில் இதெல்லாம். ஓகே, ஆயுதம், ஆயுத எழுத்து அப்படின்னா என்னெல்லாம் பேர் இருக்கு பாருங்க, வேற வேற பேர் இருக்கு. ஆயுத எழுத்து நம்ம எப்படி வைப்போம்னா முக்கார் புள்ளி 3 புள்ளி வைப்போம், இதுதான் ஆயுத எழுத்து. தனி எழுத்து சொல்லுவாங்க, தனி நிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பெயர்கள் இந்த ஆயுத எழுத்துக்கு உள்ளது. ஓகேங்களா? அடுத்து முதல் எழுத்து சார்பெழுத்து 2 சொல்றாங்க. எழுத்துக்கள் 2 வகை. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 இருக்கு. 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்று காரணமாக, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சார்பெழுத்துகள் மொத்தம் 10 வகை இருக்குது. அப்படியே கண்ணை மூடி சொல்லணும். உயிர்மை, ஆயுதம், ஒற்றலப்படை, உயிரிழப்படை, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், குற்றியல் இகரம், லுகரம், மகர குறுக்கம் எல்லாமே சொல்லணும். 10 இதையும். ஓகே, அடுத்து பாருங்க, சொல்லின் இடையில் மட்டும் வருவது, தனித்து இயங்காதது, சார்பெழுத்துகளில் ஒன்றும் ஆன எழுத்து என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு ஆரம்பத்தில் வரவே வராது, இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து பயன்படுத்தி ஒரு சொல்லு இருக்குது அப்படின்னா எஃகு சொல்லலாமா? பாருங்க, அந்த எழுத்து இடையில தான் வருமே தவிர ஸ்டார்டிங்ல வராது. ஓகே, அடுத்து இணை எழுத்து அப்படின்னா அந்த எழுத்தும் இன்னொரு எழுத்தும் தொடர்பான எழுத்துக்கள் தான் இணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றை ஒற்றுமை உடைய எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. இணை எழுத்துக்கள் எதெல்லாம்? இங்கு க இந்த 2 ஒரே இடத்துல வரணும். அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கனால சேர்ந்து தான் வரும். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் இது இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் இந்து த இன்னு ட இஞ்சி ச இந்த எழுத்துக்கள் தான் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இடையின எழுத்துக்கள்ல ஒரே இனம் சொல்லுவாங்க. ஓகே, ஐ என்ற எழுத்தோட இதெல்லாம் கேட்பாங்கப்பா மேத்ஸ்ல ஃபாலோயிங் எப்படினாலும் கேட்கலாம். ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்தோடைய இணை எழுத்து என்னன்னா இ. ஔ என்ற எழுத்தோடைய இணை எழுத்து ஊ. ஓகே,
ஓகே, இனவெழுத்து இல்லாத ஒரே தமிழ் எழுத்து அப்படின்னா நம்மளுடைய ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்துக்கு தான் இனவெழுத்தே கிடையாது. வேற எந்த இனத்தோடு இது சேராது. இது தனி நிலை, முக்கார் புள்ளி, முப்புள்ளி சொல்றோமா, அதுதான். அடுத்து மயங்கொலி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது ஒரு அருமையான ஒரு கருத்துப்பா. அதாவது உச்சரிப்புல சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். ஓகேவா, நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல படிக்கும்போது இதுதான் கஷ்டப்பட்டுருப்போம். சார் பள்ளிக்கூடம் எழுத சொல்லுவாங்க, ஸ்கூல்ல டீச்சர் அம்மாவும் சார் எழுத சொல்லுவாங்க. நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு இந்த இல்லு வருமா அந்த இல்லு வருமா, ஏன் ஒரு சில பேர் தான் இப்போ வரை கேட்டிருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கும் சரி, மாம்பழம் எழுத சொன்னா பழத்துக்கு இந்த ல வருமா அந்த ல வருமா கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் மயங்கொலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உச்சரிப்புலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் எழுத்து மட்டும் வேற. அந்த எழுத்துக்கள் தான். ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. 8 எழுத்துக்கள் இருக்கு மொத்தம். மயங்கொலி எத்தனை இருக்குது? 8 எழுத்துக்கள். ந ந ந, ல லா ல, ஓகே, ர ர, ஓகே, இந்த மாதிரி 8 எழுத்துக்களும் என்ன சொல்லுவாங்க? மயங்கொலி. உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கும், அதை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வேறு வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்றேன் பாருங்க. மனம் அப்படின்னா ஒரு மீனிங். மனம் அப்படின்னா ஒரு மீனிங் பாருங்க. ரெண்டும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், ஆனால் வேற 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 அர்த்தம் இருக்குதா பாருங்க. பள்ளி அப்படின்னா வேற, பள்ளி அப்படின்னா இது வேற இருக்கா இல்லையா? பள்ளி அப்படின்னா ஸ்கூலு, இந்த பள்ளினா சவுத்துலோடமே அது. இந்த மாதிரி அந்த உச்சரிப்புல இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதோடைய அர்த்தம் வந்து வேற வேற இருக்கும். அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபட்டு கொண்ட ஒலிகள் தான் மயங்கொலி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 8 எழுத்துக்கள் உள்ளன. அடுத்து பார்க்கலாமா? இந்த எழுத்துக்களுடைய பிறப்பிடம் பாருங்க. அதாவது நம்ம எல்லாத்தையும் கருதி ஒரே மாதிரி தான் சொல்லுவோம், லா லா லா, எல்லாத்தையும் கருதி ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா அந்த உச்சரிக்கும் போது அழகா உச்சரிக்கணும். அந்த நாக்குடைய இடங்கள் வந்து மேல இருக்கக்கூடிய தாடைகளை உரசுற இடங்கள் தான் இருக்குது பாருங்க. நா அப்படின்னா இந்த நாக்குடைய நுனி பகுதி மேல்வாய் அன்னத்தில், மேல்வாயோடைய அன்னத்தின் நடுப்பகுதியை தொடர்றதான் என்ன சொல்லுவாங்கன்னா நா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாக்குடைய நுனியில அந்த அன்னத்தோடைய நடுப்பகுதி தொடரும் நா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த. அடுத்து இந்த ந அப்படின்னா நாக்குடைய நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுதல், முன்பகுதியை தொடுமா நா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அடுத்து பாருங்க, இந்த நா அப்படின்னா நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடுதல், உள்ள போய் தொடணுமாமா நா அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து இனவெழுத்துக்கள் இட்டு, இன்னு, இத்து, இந்து, இரு, இன்னு, இதை நம்ம பார்த்தோம்ல இன எழுத்துக்கள். ஓகே, தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தகரத்தை அடுத்து அதே மாதிரி தகரத்தை அடுத்து நகரம் தன்னகரம், ரகரத்தை அடுத்து நகரம் ரன்னகரம் அப்படி சொல்லுவாங்க. இந்த லா பரப்பிடம் பாருங்க. இந்த லா அப்படின்னா நாக்குடைய இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுதல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல் லா அப்படி சொல்லுவாங்க. நாவின் மேல் நோக்கி வளைத்து வருடுதல் லா அப்படின்னு சொல்லணும். வளைத்து வருடணும், ஆமா வருடணும். ஓகே, இதே மாதிரி இங்கேயும் உச்சரிப்பு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சுட்டெழுத்து. சுட்டெழுத்து வினாவெழுத்து, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஒரு 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்து சொல்லுவாங்க. சுட்டெழுத்து அப்படின்னா ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்கிறதுக்காக தான் இந்த எழுத்தை சொல்லுவாங்க. அது, இது, எது. ஓகே, புரியுதா? அது, இது, எது ஒரு ஷோவுடைய பேரு. ஓகே, அதுதான் ஆ, அப்புறம் இ, அப்புறம் ஊ. ஓகே, சரி, ஏ வராதுப்பா, எதுங்கிறது வினாவெழுத்து, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, உமது அப்படி சொல்லுவாங்கல்ல, அது, இது, உமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை ஒரு விஷயத்தை சுட்டி காமிப்பதற்காக வரக்கூடியதுதான் சுட்டெழுத்து சொல்லுவாங்க. ஒன்றினை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க? சுட்டெழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. மொத்த சுட்டெழுத்துக்கள் எத்தனை? 3 இருக்குது. ஆ, இ, உ, அதுதான். அடுத்து அகச்சுட்டு அப்படின்னா உள்ளேயே இருந்து அகத்தே சுட்டு பொருளை தருவதுதான் அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது அப்படி சொல்லுவாங்க. புறச்சுட்டு அப்படின்னா சொல்லின் புறத்தே வெளியே இருந்து சொல்லுவது. ஓகே, இம்மலை, இந்நூல், அந்நீர் வீழ்ச்சி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ 3 எழுத்துப்பா, அ, இ, உ. இந்த ஊங்கிறது பயன்பாடு இப்போ நம்ம கிடையாது, அதனால பாருங்க. ஓகே, அண்மை சுட்டு அப்படின்னா இவன், இவர், இது இந்த மாதிரி பேசுவாங்க. அண்மை சுட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி. தொலைவில் இருந்தா அவள், அவன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது அங்க இருக்கிற மாதிரி தொலைவில் இருக்கும். இங்கே இருக்குன்னா இது இப்படி சொல்லுவோம். இதுதான் பேசிக்கான விஷயம் தான்ப்பா. செய்மை, செய்மைனா தொலைவு, தொலைவில் வச்சு சுட்டி காமிக்கிறது. ஓகே, ஆங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து சுட்டு திரிவு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து பொருளை தருவதுதான் சுட்டெழுத்து, சுட்டு திரிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க வினாவெழுத்து. வினாவெழுத்து எக்கச்சக்கமா இருக்கும். அதாவது நம்ம கொஸ்டின் கேட்கிற மாதிரி எழுத்து வரும். ஓகேதா, யாரு, யார்கிட்ட போய் கொடுக்க போற, ஓகே, எதுக்கு கொடுக்க போற, அங்க ஏன் போற, ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும்ல. எதுக்கு, ஏன்,
எங்கே, எப்படி, யாரிடம். ஓகே, இந்த மாதிரி கேள்வி மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சொல்றாங்க. ஓகே, 5 இருக்குது. எதுக்கு, எது அப்படின்னு கேட்குறாங்களா, ஏ. யார், அங்க வந்திருக்குது யார், யா. ஓகே, அதுவா கேட்குறாங்கல்ல, அந்த பொருளா, ஆ அதுவா. ஓகே, அடுத்து பாருங்க ஓ, ஏ. இந்த மாதிரி 5 எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்றோம், வினா எழுத்துக்களாக நம்ம சொல்றோம். எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஓகேங்களா, எதெல்லாம், ஏ, யா, ஆ, அப்புறம் வந்து ஓ, அடுத்து ஏ நெடில். பாருங்க, மொழியின் முதலில் வருபவை எது யாருக்கு அல்லது எங்கு யாருக்கு. மொழியின் இறுதியில் வருபவை பேசலாமா, நீ அவளிடம் பேசலாமா கேட்காங்களா, ஆ வருதா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியுமோ, உனக்கு எல்லாம் தெரியுமோ சொல்லுவாங்கல்ல, உனக்கு எல்லாம் தெரியுமோ அப்படி சொல்லுவாங்க. ஓ முடியுதுல, அந்த இதுதான். ஓகே, அப்போ மொழியோட இறுதியில் வருபவை என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, அந்த மொழி இறுதி எழுத்துக்கள் வினா எழுத்து. உன்னை கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்கும், உனக்கு தெரியுமோ. ஓகே, நீ அவரிடம் பேசலாமா கேட்கிறாமா, கொஸ்டின் கேட்கிற மாதிரி. அடுத்து மொழியுடைய முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். ஏன் அங்க போனேன், இப்படி ஏன் அங்கே போனாய், ஏ. ஓகே, அப்புறம் அங்க உன்னை நான் பார்த்தேன் அன்னைக்கு, அது நீதானே கேட்கிறமா, அன்னைக்கு உன்னை டீ கடையில பார்த்தமே, அது நீதானே. ஏல முடியுதா, அதுதான். ஏல ஆரம்பிக்குது, ஏல முடியுது. அப்போ எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் எங்க ஆரம்பிக்குது எங்கு முடியுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, அகவினா புறவினா. வினாக்களை 2 வகையை பிரிக்கலாம். ஒன்னு அகம் புறம், இந்த எல்லா விஷயத்துக்கும் அகம் புறம் வரும், உள்ள வெளியே, அவ்வளவுதான் ஞாபகம் வச்சு. அகவினா அப்படின்னா சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தரும். எது, யாரு, ஏன், அவ்வளவுதான். புறவினா அப்படின்னா அவனா, அவன் வருவானோ, அப்படி வெளியே வெளியே பேசுறது. ஓகே, வெளியே பேசுற மாதிரி. அவனா அப்படின்னா அவன் வருவானா, வருவானோ இந்த மாதிரி சொல்றோமா. ஆனா எது, யார்கிட்ட போய் பேச போற, ஓகே எதுக்காக இந்த மாதிரி கேட்கிறோம்ல, இதெல்லாம் வந்து அகவினா. அடுத்து சொற்கள், சொற்களுடைய வகைகளை எழுத்து முடிச்சாச்சு. எழுத்து முடிச்சு அடுத்து சொல், அது வந்து சார்பெடுத்து நம்ம 7th பார்ப்போம். சரிங்களா, அடுத்து சொல். சொல்ல வந்து நம்ம 4 சொல்லுகளா பிரிக்கிறோம் இலக்கண அடிப்படையில். ஓகேவா, நம்ம பழக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் எக்கச்சக்கமா இருக்கும், ஆனால் இங்கே 4 பிரிக்கிறோம். ஓகேவா, என்னதான் சொல்றோம், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. பெயர் சொல், வினைச்சொல், வினைனா ஒரு செயலை குறித்தால் வினைச்சொல், ஒரு இடையில இருந்தா இடைச்சொல், ஒரு சிறப்பு அம்சமா பொருள் தராமல் இருந்தால் அது உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாருங்க, பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். பாரதி, நவீன், ஹரிஷ் இருக்குதா, இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயர் சொல் அப்படி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வினா அப்படின்னா ஒரு செயலை குறிக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை படிக்கிறாயா, விளையாடுகிறாயா, இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கக்கூடியது. வா, போ, எழுது, படி இப்படி சொல்றோமா, இதெல்லாம் வினை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது, நல்லா வச்சுக்கோங்க, இடைச்சொல். பெயர் சொல்லையும் சார்ந்து வரும், வினை சொல்லையும் சார்ந்து வருவதுதான் இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து பெயர் சொல், வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுப்படுத்தி, நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, ரொம்ப 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 முக்கியமானது, இது கேள்வி கேட்பாங்க. ஓகே, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவாங்க. ஓகேங்களா, நகரம்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, நகரம்னு இருக்கும். ஓகேவா, வேலூர் வேணாம், வேலூர் விட்டுருங்க. ஓகே, குடியாத்தம், எப்படி குடியாத்தம் ஒரு நகரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஒரு சில பேர் குடியாத்த பெருமைப்படுத்தும் விதமாக குடியாத்தத்தை மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதை மிகுதிப்படுத்தி சொல்றாங்களா, அப்போ மா அப்படிங்கிற வார்த்தையை மிகுதி, உரி சொற்றொடர். அப்போ மாங்கிற வார்த்தை வந்தாலே உரி சொற்றொடர், மாநகரம். அதே மாதிரி சாலை, உரு, தவ, நனி, கொடி, கடி, நிறைய விஷயங்கள் வரும். இது எல்லாமே ஒரு சொல்ல மிகுதிப்படுத்துறதுனால அதெல்லாம் உரி சொற்றொடர் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பெயர் சொல்ல, அதுவும் 6 வகை இருக்கு. பெயர் சொல், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். அதாவது அதோட சொல்ல பொறுத்து, இடத்தை குறித்தால் இடப்பெயர், பொருளை குறித்தால் பொருட்பெயர், காலத்தை குறித்தா காலப்பெயர். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு ஈஸி. பொருட்பெயர் மரம், செடி, மயில், பார்வை. இடம்னா தென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலம்னா நிமிடம், நாள், வாரம், சித்திரை, திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சினை அப்படின்னா கை, கால், கனி, இலை. இதெல்லாம் பேசிக்கானது. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. பெயர் சொற்களுடைய அவங்க வழங்கும் அடிப்படையில் 2 வகை. நார்மலா பெயர் சொல் வந்து 6 வகை இருக்கு, அது வழங்கும் அடிப்படையில் 2 வகை இருக்கு. என்ன பெயரு, இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரீசனே இருக்காது, அதுக்கு ஒரு பெயரை வச்சிருப்பாங்க. புரியுதா, எந்த வித காரணமுமே இருக்காது, அதுக்கு ஒரு பெயரை வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, மேலே வானத்தில் வந்து ஒரு சில பறந்து போகும் பாருங்க, அதனால நம்ம என்ன சொல்லுவோம், பறவை சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், பறந்து போகிறதுனால பறவை. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால நம்ம அதை என்ன சொல்கிறோம், காரண பெயர் சொல்கிறோம். மேலே பறந்து போகுது, அதனால அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், பறவை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே
ஒரு சில பெயர்களுக்கு சம்பந்தமே இல்லாத இதுக்கு ஒரு பெயர் இருக்கும், அதுக்கு பேர் தான், அதாவது எந்த வித காரணமுமே இல்லாம ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க பாரு, அதுக்கு பேர் தான் இடுகுறி பெயர். நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரியும். ஓகே பாருங்க, இடுகுறி பெயர்னா காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கக்கூடிய பெயர்கள் தான் என்ன சொல்லுவாங்க, இடுகுறி பெயர். காரணமே இருக்காது அதுக்கு பேர். பாருங்க, மண், மரம், காட்டு, இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா? மண்ணுன்னு பேர் வச்சிருக்கோம், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கிடையாது. ஓகேவா? மரம்னு பேர் வச்சிருக்கோம், காரணம் இருக்கா? கிடையாது. காற்று காரணம் கிடையாது. ஓகே, என்ன சார் எல்லாத்துக்கும் தான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இருக்கு, ரீசன் இருக்கு. பாருங்க, அடுத்து பாருங்க, இடுகுறி பெயரையும் நான் காரண பெயர் சொல்றேன் பாருங்க. காரண பெயர்னா காரணத்தோடு சொல்லக்கூடியதுதான் காரண பெயர். பாருங்க, நாற்காலி சொல்றோமா, 4 காது இருக்கா சேருக்கு, 4 காது இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன, நாற்காலி. அடுத்து பாருங்க, கரும்பலகை, நம்ம போர்டு என்ன சொல்லுவோம், கரும்பலகை அப்படி சொல்றோம். ஏன் சொல்றோம், ஏன்னா அந்த போர்டு வந்து கருப்பா இருக்கும். ஓகே, பலகை மாதிரி கருப்பா இருக்கும், அதனால என்ன பேரு, கரும்பலகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் காரண பெயர். ஒரு காரணம் இருக்கா இல்லையா? அதே ஒரு சிலருக்கு 3 கால் தான் இருக்கும், அதுக்கு என்ன சொல்லுவோம், முக்காலி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 4 கால் இருந்தா நாற்காலி, கருப்பா இருந்தா கரும்பலகை சொல்றோமா. இதே மாதிரி இது இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேரை வச்சிருந்தா அதுக்கு பேர் காரண பெயர். காரணமே இல்லாம பேர் வச்சிருப்பாங்க, இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து இடுகுறி பெயர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த இடுகுறி பெயர் 2 இருக்குது, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். பொதுவா ஒரு பெயர் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பேர் இடுகுறி பொது பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இடுகுறி அதன் தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது. அதாவது காடு மாதிரி இருந்தாலே அதுக்கு பேர் காடு. காடு மாதிரி, அது என்ன காடு ஏது காடெல்லாம் பார்க்க வேணாம், கருவேலங்காடா ஈச்சங்காடா முள்ளு மரக்காடா எதுவும் பார்க்காதீங்க. ஓகே, காடு மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் காடு. எல்லா மண்ணையும் பொதுவாக என்ன சொல்லுவோம், மண்ணு தான் சொல்லுவோம். அதோடைய தன்மையை வச்சு, இது சிவப்பா இருக்குதுல அதனால என்னென்ன பேர் சொல்றோம், செம்மண். கருப்பா இருக்குல்ல கரிசல் மண். எதுக்குமே பயன்படாம வேஸ்டா இருக்கு, கலர் மண். போச்சா, இதுதான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இடுகுறி பொது பெயர்னா மண்ணு காடு எக்ஸாம்பிள். இடுகுறி சிறப்பு பெயர்னா காட்டுலையும் ஒரு விதமான காடு இருக்கும். என்ன காடு, கருவேலங்காடு சொல்றாங்களா. மண்ணிலையும் சிறப்பான அம்சம் இருக்கு, சிவப்பா இருக்கும், அதான் என்ன சொல்றாங்க, செம்மண். இதுதான் இடுகுறி சிறப்பு பெயர், குறிப்பாக பொருளை உணர்த்துவது. காரண பெயர் நம்ம சொன்னோம், காரணத்திலையும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் இருக்கு. பாருங்க, எல்லா பொருளையும் பொதுவாக குறிப்பது. மேல பறந்து போறதுனால என்ன சொல்லுவோம், பறவை அப்படின்னு சொல்றோம், பொது பெயர். இது அழகா இருக்கும். நம்ம வந்து செயின், கையில் வந்து பிரேஸ்லெட்டு, மோதிரம் இதெல்லாம் போட்டால் என்ன ஆகும், நம்ம அழகா காமிக்குதா, அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம், அணிகலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே இது அந்த அணிகலன்கள் பெண்கள் போடக்கூடிய, அதை வளைச்சு கையை வளைச்சு போடுறதுனால அதுக்கு என்ன பேரு, வளையல் அப்படி பேர் வச்சிருக்காங்களா. இதுதான் காரண சிறப்பு பெயர். அவ்வளோ, இங்க பாருங்க, காரண சிறப்பு பெயர் என்ன இருக்காங்க, வளையல். அதாவது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுக்கும் ஒன்றை மட்டும் வளையல் வளைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பறவை தான், மரத்தை கொத்துறதுனால அந்த பறவைக்கு பேர் என்ன, மரங்கொத்தி. எல்லாத்துக்கும் ரீசனோட பேர் வச்சிருப்பாங்க. மரத்தை கொத்துறதுனால அந்த பறவைக்கு பேர் என்ன, மரங்கொத்தி. ஆனா பறக்கிறதுனால எல்லாத்துக்கும் பேரும் பறவை. அந்த ஒரு பறவை மட்டும் மரத்தை கொத்தி 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 வச்சுக்கிருக்கும், அதனால அந்த பறவைக்கு பேர் என்ன, மரங்கொத்தி பறவை. முடிஞ்சு போச்சா. அதே மாதிரிதான் இங்க காரணத்தோட இருந்தா பொது பெயர், காரணத்துக்கு சிறப்பா இருந்தா காரண சிறப்பு பெயர். அவ்வளவுதான், சிம்பிளானது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பையனுக்கே நீங்க சொல்லி கொடுக்கலாம். எத்தனை வருஷம், 20 வருஷம் கழிச்சு உங்க பசங்களுக்கே நீங்க உட்கார்ந்து இந்த இலக்கணம் மாறவே மாறாது, இந்த இலக்கணம் சாகுற வரைக்கும், தமிழ் அழியும் வரைக்கும் இது மாறாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டாபிக்கா முடிக்கிறோம். எஸ், இதோட முடிந்தது. அணி இலக்கணம் சொல்லிட்டு சிம்பிளா குடிக்கிறோம். ஓகே, நம்ம வந்து 10th அணிகளை வந்து ரொம்ப டீட்டா படிப்போம், ஆனா இங்க வந்து அணி வந்து சிம்பிளா முடிச்சிடும். அணி என்றால் என்ன சொன்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அணினால என்னது, அழகு. அதனாலதான் கொண்டு போயிட்டு இதை கடைசியா வச்சிருப்பாங்க. 5 இலக்கணத்துல கடைசி வகைய அணி இலக்கணம். ஏன் அப்படின்னா தமிழை அழகுபடுத்தி கூறுவதற்காக இருக்குது, அதனால அணி இலக்கணம். அடுத்து பாருங்க, இயல்பு நிவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அதுக்கு பாருங்க, தன்மை நிவிர்ச்சி அணி, அதோட இன்னொரு பெயர். அடுத்து இயல்பு நிவிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பு உள்ளபடியே அழகுடன் வரும். ஒரு பொருள் அழகா இருக்குன்னா கருப்பா கலையா இருக்குப்பா, எப்படி கருப்பா கலையா இருக்காங்க இது சொல்றோமா. இதுக்கு பேர் வந்து இருக்கிறத அப்படியே சொல்றதுக்கு பேர் என்னது, இயல்பு நிவிர்ச்சி அணி. பொண்ணு எப்படி இருக்கும், ஆனா அந்த பொண்ணை பில்டப் போட்டு அப்படி இருக்கா இப்படி இருக்கா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா, அப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் உயர்வு நிவிர்ச்சி அணி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு உங்க பசங்க புரியுற மாதிரி. ஓகேவா, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது. ஓகே, ரொம்ப பெருசா பேசுவாங்கப்பா. ஓகே, அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா. ஓகே, இங்க ஒரு லேண்ட் இருக்கும், புது பஸ் ஸ்டாண்டுல இருந்து பக்கத்திலே இருக்கும், போய் பார்த்தா தெரியும் 20 கிலோமீட்டர் அது இருக்கும். ஓகேவா,
10 அடி போட்டாலே தண்ணி வந்துடும், 100 அடி போட்டாலும் தண்ணி வராது. இதுதான் ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி கூறுவது தான் உயர்வு நிவர்ச்சியணி. உள்ளதை உள்ளபடியே சொன்னா அது இயல்பு நிவர்ச்சியணி. ஓகேங்களா, இது சிம்பிளானது தான். நம்ம அணிகள் நிறைய வகைகள் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இன்னைக்கு நம்ம இலக்கணத்துல சரி இலக்கணமும் துணைப்பாடமும் ஒரு தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இலக்கணங்கிறது வந்து புரியக்கூடிய கான்செப்ட், நிறைய டவுட் வருதாம். டவுட் வந்தால் கமெண்ட்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்க எப்போவும் போல. சரிங்களா, எப்போவும் போல நம்ம நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, யாரை தான் கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுறீங்க, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களையும் அந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும், நீங்கள் கொடுக்கக்கூடிய டவுட்ஸ்க்கு. ஓகே, கேள்வி வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம துணைப்பாடம் நடத்தியிருந்தோமா? எஸ், துணைப்பாடத்தில் ஒரு பாடல் வரி சொல்கிறேன். அந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சொல்லணும். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் கவனிச்சிருக்கீங்க பாருங்க. ஓகேங்களா, அதாவது சுறாமீன், ஓகே, சுறாமீன் தாக்கி ஒருத்தனுக்கு சுறாமீன் தாக்கி நரம்ப வச்சு தையல் போட்டிருப்பாங்க. இந்த பாடல் வரி, ஓகே, இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் வரி சொல்லிடுறேன். ஓகேவா, எதுவும் நான் டிஃபன் சொல்ல வரல. நிலம் தீ நீர் வரி விசும்போடு கலந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படி நம்ம சொல்றோம். இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 2 கொஸ்டின் கேட்டனா 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அடுத்து கமெண்ட் பண்ணுங்க. வேலு சார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? இந்த 2 கொஸ்டின் இலக்கணத்தை சொல்லலாம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இடையின எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஓகே, இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மற்றும் ஒரே 4வது கேள்வி 2 கேள்வி கேட்கிறேன். இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் எத்தனை? என்னென்ன எழுத்துக்கள் தான் சொல்லுங்க. அந்த இடையின எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவு? அந்த இடையின எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவுல அந்த அளவு இருக்கும்? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் என்ன சொல்றோம்னா, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது ஒரு என்ன பெயர் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, என்ன சொல்லலாம்? நம்ம நடத்தினதே சொல்லிடலாமா? காற்று, இது என்ன வகையான ஒரு பெயர் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகே, காற்று நம்ம நடத்தின எக்ஸாம்பிள் இருந்து பார்த்து சொல்லணும், சும்மா நீங்க ஒரு பெயர் சொல்லக்கூடாது. ஓகே, காற்று இது ஒரு என்ன வகையான ஒரு பெயர் அப்படின்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்துங்க, எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, அப்போ தான் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா, சும்மா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது. அதை தெளிவாக புதுசாக படிக்கிறவங்க தெளிவாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, நன்றி.